ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா Vivo Y77Tன்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் மட்டும் ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்குள்ளே இந்தியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராசஸராக இருக்கும். ஸோ இந்த மொபைலை பற்றி நம்ம மேற்கொண்டு நிறைய பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டி த கேமர். ஸோ இந்த சேனலில் கேம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க, லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது கேம் வந்து அவர் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அவர் அந்த கேம் வந்து அவர் வாங்கி கண்டிப்பாக உங்களுக்காக விளையாடுவார். ஸோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய சேனலை இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Vivo Y77T இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஃப்ரைடே லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 7020ன்ற ஒரு சூப்பரான ப்ராசஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778ன்ற ஒரு ப்ராசஸரோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 வந்து ஒரு 5 lakhs கிட்ட வருதுன்னா, இந்த Dimensity 7020 வந்து ஒரு 4,85,000 கிட்ட உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ரேஞ்சில் வந்து இந்த Y77T வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். 6GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 ரேஞ்சுக்கு வந்து 1300 யுவானுக்கு வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு மொபைல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20,000க்குள்ளே இருக்கிற நிறைய மொபைலில் Dimensity 6,100 ப்ளஸ்ஸு இல்லை 6020 600 இல்லைனா Dimensity 810. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸரை தான் வச்சு உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்ததுன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹையர் கிரேடாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டும் இருக்கும் அந்த ப்ராசஸரில். ஸோ பார்க்கலாம் இந்த மொபைல் வந்து இந்தியாவுக்கு வரும்போது எப்படி வருதுன்ட்டு. இவங்க வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மலேசியாவுக்கு வரும்போது Dimensity 810 ப்ராசஸரோட இந்த Vivo Y77Tன்றது வரும்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது அப்படி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மொபைலில் இந்த 810 ப்ராசஸரை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வேறு என்னென்னலாம் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6.67 இன்ச்சில் உங்களுக்கு LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் உங்களுக்கு வருது. ஸோ இதோடைய கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுக்குறாங்க. கேமராவில் பெருசாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணலன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுக்குறதால பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் கொஞ்சம் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தெரியுது. 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. ஸோ 8 மெகா பிக்சல்லாம் வந்து எந்த மொபைல் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 12,000 இருக்கிற மொபைல் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 8 மெகா பிக்சல் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே மொபைல் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கேமரா நல்லா கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளே அண்ட் கேமரா ரெண்டுத்துலையுமே நல்லா கொடுத்துட்டாங்கன்னா ப்ராசஸர் வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்கிறதுனால கேமரா வைஸ் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரியாக பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ் சார்ஜர் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, கேமராவை தவிர அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மொபைல் மட்டும் கண்டிப்பாக ஒரு 20,000 இல்லை ஒரு 18,000க்குள்ளே நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே சூப்பரான மொபைலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.